இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வித்தியாசமாக வந்து ஒரு காடை வறுவல் தான் சாப்பிட போகிறோம். கோழிக்கறி கடையில் வந்து காடை கேட்டிங்கன்னா கிடைக்கும். நான் வந்து ஒரு 3 காடை, அவங்களே வந்து பார்த்திங்கன்னா காடையை வந்து நல்லா சுத்தம் பண்ணி ஒவ்வொரு காடையும் வந்து 4 துண்டாக வந்து வெட்டிங்க. இந்த காடையை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு தண்ணியில் வந்து 2-3 டைம் நல்லா வந்து காடையை வந்து அலசிக்கிட்டு தனியாக வந்து அந்த காடையை வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுங்க. இந்த மிளகாத்தூள் தேவையான அளவு, மஞ்சத்தூள், தூளுப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், தக்காளி, மிளகுத்தூள், ஒரு பிளேட்டில் வந்து கழுவுன காடை, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிங்க. மேலே கொஞ்சம் எண்ணெய் தூவிக்கிங்க. அப்போ தான் வந்து நல்லா காரம் பிடிக்கும். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அடுப்பத்தை வச்சு தோசை சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஊறின காடையை வந்து ஆட் பண்ணுங்கள். அந்த தோசை கண்டியால் அப்பப்போ வந்து இந்த காடையை வந்து திருப்பி விடுங்க. காடை வந்து ஈஸியாக வந்துடும், நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. தட்டு போட்டு மூடிடுங்க. அப்பப்போ தட்டு ஓப்பன் பண்ணி நல்லா திருப்பி விடுங்க காடையை. உங்களுக்கு வந்து அப்பப்போ எண்ணெய் வந்து வறண்டு போச்சு அப்படின்னா எண்ணெயை அப்பப்போ கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கங்க. அப்போ தான் நல்லா வேகும். தட்டு போட்டு மூடிட்டு ஓரளவுக்கு நல்லா காடையெல்லாம் வந்து நல்லா வேகட்டும். அடுப்பை வந்து ஒரு மீடியமாக வச்சு காடையெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக வந்து இந்த பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. கடைசியில் வந்து மிளகுத்தூள் தூவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த காடை வறுவல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்தது, பண்ணி பாருங்கள்.